மனைவிமார்கள். மனைவிமார்கள் ஒரு கணவனுடன் நெருக்கமாக இருப்பதை போன்று வேற எந்த மனிதரும் கிடையாது. தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. தாயும் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் பால் கொடுக்கிறா. அப்புறம் தாயாருடன் இருக்கக்கூடிய கால அளவும் கம்மி. ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த உடனே 10 வயசு ஆன உடனே படுக்கை வேற தனியா போட்டுறாங்க. அந்த பக்கம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 10 வயசு ஆன உடனே படுக்கையை பிரித்து விடுங்கள், எல்லாரும் ஒன்னா படுக்கப்படக்கூடாது. அக்கா அண்ணன் தங்கச்சி தான் இருந்தாலும் தனித்தனியா படுக்கப்படும், தனித்தனியான படுக்கையிலே போடுங்க என்பதால் எல்லாரையும் ஒன்னா போடக்கூடாது. இப்ப அது தாய் தந்தையுடைய உறவு இருக்கின்றது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். மனைவியுடைய உறவு, ஒரு மனிதன் திருமணமானதிலிருந்து ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்க, 50 வருஷம் அந்த பெண்ணுடனே இந்த எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் உறவோடு ஒட்டி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால மனைவிக்கு அதிகமாக கணவனை பற்றி தெரியும். ஒவ்வொரு அணுவாக எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால அந்த மனைவி நல்லவன் என்பதாக சர்டிபிகேட் கொடுத்தா அல்லாஹ் தஆலா இடத்துல கிடைச்சு போயிடும், சர்டிபிகேட் இல்லைன்னா கிடைக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அதை சொல்லிட்டு நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவன், என்னுடைய குடும்பத்தினருக்கு நல்லவன், கேட்டு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்களை உங்களுடைய மனைவிமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இரவு நேரத்தில் அவருடைய நிலை எப்படி இருந்தது, இரவிலே படுக்கைக்கு செல்லுவது, படுத்திருப்பது, தொழுவது, அங்கே மனைவிமார்களுக்கு நடந்து கொள்வது, எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமானது வெளிப்படையானது என்பதெல்லாம் கிடையாது. உலகத்தில் தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒண்ணு இருக்கும், அவங்களுடைய பொது வாழ்க்கை ஒண்ணு இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க கூடாது என்பதாக உலக அரங்கிலே சொல்லப்படும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி அல்ல. தனி வாழ்க்கையும் சரி, அது தனி வாழ்க்கையில இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதுவும் மறைமுகமாக எந்த விஷயம் கிடையாது. அவங்களுடைய மனைவிமாரிடத்தில் அவர்கள் உறவாடியது உட்பட எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டது. ஏன்னா இது மனித சமுதாயத்திற்கு தேவையானது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது, ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. அதனால் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான கட்டாயமான அந்த விஷயம் சொல்லி காட்டப்படத்தான் வேண்டும் என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்திருக்கின்றார்கள். அது சொல்லப்பட்டு இருக்கின்றது. எப்படி நடந்து கொள்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி இப்படி நடந்து கொள்வார்கள் என்பதால். எத்தனையோ இரவு நேரங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், என்னோடு படுத்து கிடந்தார்கள், படுத்தார்கள், பிறகு எழுந்தார்கள், தொழுதார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் இருவரும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கி படுத்துக் கொண்டிருந்தோம் என்றும் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டும், செய்து காட்டிய விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டும். அந்த முறைப்படிக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் கணவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர், அவனா ஹைருல் லி லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுடைய தொடர்ல வேறொரு கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வஇதா மாத சாஹிபுக்கும் ஃபதஉஹு, உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹதீஸை மட்டும் பார்த்து அர்த்தம் செஞ்சா என்ன வழங்குது? இப்ப உங்களுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லணும், விளக்கம் சொன்னா தான் அந்த ஹதீஸுடைய கருத்து விளங்கும். என்ன இருக்குன்னு கேட்டா, இதா மாத்த சாஹிபுக்கு, உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு இருக்குது. என்ன விட்டு விடுங்கள் அப்படின்னா, நண்பர் இறந்துட்டா விட்டுடுங்கன்னா அப்படியே போட்டுறது, ஜனாதா அடக்காதீங்கன்னு அர்த்தமா? அவர் இறந்து விட்டால் அவரை பற்றி பேசுவதை விட்டு விடுங்கள், தீய பேச்சுக்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்த பின்னால் அவரை பத்தி ஆமா இருந்தான் தொலைஞ்சான் என்று சொல்லி அவரை பத்தி புறம் பேசக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் இறந்து விட்டால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அவர் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா நல்லவரா கெட்டவரா, அவர் சொர்க்கத்துக்கு போனார், நரகத்துக்கு போனாரா, தண்டனை கிடைக்குதா, நன்மை கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உலகத்துல பார்க்கலாம், வெளித்தோட்டத்துல ஒரு பெரிய அஜத்தா இருப்பாரு, பெரிய வலியுள்ளவா இருப்பார், பெரிய தாடி ஜுப்பா பலா போட்டுக்கிட்டு இருப்பாரு என்ன போல. ஆகிரத்துல அல்லாஹ் இடத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால பெரிய வலியுள்ளவா இருந்தாரு இவரு, பெரிய அஜத்தா இருந்தார், ஓத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பெருமை பாராட்டுவது அதுவும் தேவையில்லை. நன்மைகளை சொல்லணும், நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் இறந்து விட்டவர்களுடைய நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். இறந்து விட்டால் அவருடைய நன்மைகளை பற்றி சொல்லி காட்டுங்கள், அவர் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி. தீமைகளை பற்றி பேசாதீர்கள். அந்த தீமைகளை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கறதான் இங்க தஅவுஹு, விட்டுடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்.
ஒரு மனைவிக்கு மனைவி இடத்திலே கணவன் சிறந்தவனாக நடந்து கொள்ள வேண்டும். என கணவனுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன மனைவி மீது. அல்லாஹ் தஆலா ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அவ்வளவுதான் அந்த ஆயத்துல ஒரு பகுதி. இதுல கணவன் மனைவிக்குரிய கடமைகளை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நிறைய ஹதீஸ்களை சொல்லி காட்டுகிறார்கள். நிறைய சொல்லப்பட்டு இருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மனைவியை பற்றி தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் பண்ணுவதற்காக முறையிடுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே வீட்டுக்குள்ள ஒரே சத்தம் கேட்குது. இவர் வெளியே நின்றுகிட்டார். வெளியே நின்று கேட்கிறாரு, மனைவி ஏதோ சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஏதோ சத்தம் போட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை மாதிரி தெரியுது வெளியே இருந்து பார்த்தா. இவர் போனவர் நினைக்கிறாரு, நம்ம மனைவியை பத்தி ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்தா இவர் உள்ளே இங்க கலாட்டம் நடக்குது, சரி இவர்கிட்ட போய் சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு போயிட்டார். இப்படி திரும்பி போகக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே இவர் வந்துட்டு போறதை பார்த்து, சரி இங்கதான் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு. என்ன விஷயம், எங்க வந்தீங்க அப்படின்னு. அவர் சொல்றதுக்கு தயங்கினாரு முதல்ல. இல்ல சொல்லுங்க அப்படின்னாரு. இல்ல ஒரு விஷயமா வந்து சும்மா சொல்லு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், வந்தவர் சொன்னாரு, என்னுடைய மனைவி நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி பண்றாங்க. இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நீ வந்தேன், இங்க வந்து பார்த்தா உங்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனையா இருக்குது, உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, மனைவி அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு அடிமை அல்ல, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது. அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி வாய்த்தால் திருமணம் செய்து கொண்டால் அந்த மனைவி அவளுக்குரிய கடமை என்னவென்று சொன்னால், இந்த கணவனோடு உறவு கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுக்குரிய கடமை. அவளிடத்தில் உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக வேண்டி மட்டும்தான் அவளை திருமணம் செய்து கொள்ளுகின்றார் அந்த கணவன். வேறு எந்த பேச்சும் எந்த வேலையும் அந்த பெண்ணிடத்தில் சொல்லுவது கூடாது. எந்த வேலையும் அந்த பெண் செய்வது கடமை அல்ல, கட்டாயம் அல்ல. அப்போ ஒரு பெண் வீட்டு வேலைகளை செய்கின்றால், உங்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய துணியை என்னுடைய மனைவி துவைக்கின்றார், அப்ப எனக்கு வண்ணாத்தியாக அவள் செயல்படுகின்றாள். எனக்கு சமையல் செய்து கொடுக்கின்றாள், சமையல்காரியாகவும் அவள் இருக்கின்றாள். என்னுடைய குழந்தைகளை பராமரிக்கின்றாள், என்னுடைய குழந்தைகளுக்கு ஆயாவாக அவள் இருக்கின்றாள். என்னுடைய வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார், வீட்டுக்கு வேலைக்காரியாகவும் இருக்கின்றாள். பிறகு பல வேலைகளை அவள் செய்து கொள்கின்றாள். இப்படி பல்வேறு விதமான பல நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெண் செய்து கொண்டிருக்கின்றாள். அதே நேரத்தில் எனக்கு மனைவியாகவும் அவள் இருக்கின்றாள். இத்தனை காரியங்களையும் அவள் செய்கின்ற காரணத்தால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்க கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட சொல். அவர் சொல்ல வந்தது இந்த ரிப்போர்ட் தான். என் மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி பண்றா இப்படி பண்றா, சரியா சோறாக்க மாட்டேங்கிறா, துணி துவைக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ண தான் வந்தார். இதெல்லாம் அவங்க கடமை எல்லாம் சொன்னோன்னு அவர் போயிட்டார். உண்மையிலேயே ஷரியத்துடைய சட்டப்படி என்ன இருக்குது, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால், ஆனா இது ரொம்ப ரொம்ப ரகசியமா மெதுவா சொல்ல வேண்டியது, ஸ்பீக்கர்ல எல்லாம் சொல்லக்கூடாது, மெதுவாத்தையும் சொல்லணும். மெதுவா சொன்னா கூட பொம்பளைகளுக்கு காதல் தான் விழுந்துரும். சரி, சட்டம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்களுக்கு கடமை கிடையாது, சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு கடமை கிடையாது. நமக்கு உணவு தயார் செய்து கொடுப்பதற்கு நமக்கு மட்டுமல்ல, அந்த மனைவிக்கும் சேர்த்து உணவு சமைப்பதற்கு ஒரு சமையல்காரியை வைக்கணும், அல்லது சமையல்காரரை வைக்கணும். துணி துவைக்கிறதுக்கு ஒரு வண்ணான வைக்கணும். குழந்தைகளை பராமரிப்பதற்கு ஒரு ஆயாள் ஏற்படுத்த வேண்டும். வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு காதிம், ஒரு வேலைக்காரரை வைக்கணும். அப்ப 4-5 பேரை வச்சா தான் வீட்டு வேலையெல்லாம் நடக்கும். இந்த 4-5 பேருடைய வேலையும் மனைவி செய்து கொண்டிருக்கின்றாள். அதனால அது பெண்களிடத்தில் நிதானமாக, நளினமாக, சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் நடந்தா என் கணவரை போல உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கைருக்கும் லியாஹின். இதெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இது போன்ற பல தலைப்புகளில் ஹஸ்ரத் அவர்களுடைய பயான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேவைகளுக்கு அணுக வேண்டிய முகவரி சயீதா பதிப்பகம், 52 நாராயணன் முதல் சந்து, புதுப்பேட்டை, சென்னை 2. போன் 94444886.